வணக்கம். இது ஸ்விஸ் நியூஸ் 7 செய்திகள். ஐரோப்பிய வானூர்தி நிலையங்களை முடக்க காத்திருக்கும் புதிய கட்டுப்பாட்டு முறை. இன்றே உங்களுக்கு ராடோ ரோலெக்ஸ் கடிகாரம் வேண்டுமா? சீட்டிலிப்பில் உடன் கலந்து கொள்ளுங்கள். ஸ்விஸ் நேரடி முகவர் SMTS ஜுவல்லரி. தங்க நகைகளுடன் தரமான நவீன ஆடைகளுக்கான சிறந்த தெரிவு SMTS டெக்ஸ்டைல். சிறந்த தமிழ் நிறுவனம் என பெருமை கொள்ளும் SMTS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். தொடர்பு கொள்ளுங்கள் 0771529990. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து வரும் பயணிகளின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்க கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தானியங்கி முறையால் இந்த கோடைக்காலத்தில் வானூர்தி நிலையங்களில் மாபெரும் குழப்பமும் காலதாமதமும் ஏற்பட உள்ளதாக பலத்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புகழ்பெற்ற ரைனர் வானூர்தி நிறுவனமும் பல முன்னணி வானூர்தி நிலையங்களின் அதிகாரிகளும் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். சங்கத் எல்லைக்குள் நுழைவோரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முறைகேடான குடியேற்றத்தை தடுக்கவும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி பயணிகள் தங்களின் விரல் ரேகை மற்றும் முகப்பதிவுகளை தானியங்கி இயந்திரங்களின் மூலம் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் கோடை விடுமுறையில் குவியும் மாபெரும் மக்கள் கூட்டத்தை கையாளும் அளவிற்கு போதிய இயந்திரங்களோ பணியாளர்களோ தற்போது இல்லை என்பதே மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. இது குறித்து கவலை தெரிவித்துள்ள ரைனர் நிறுவனம் தற்போதைய நிலையில் இந்த திட்டம் முழுமையாக தயாராக இல்லை என்றும் விடுமுறையை கழிக்க வரும் பயணிகளை பரிசோதனை ஏரியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் காட்டமாக கூறியுள்ளது. கோடை விடுமுறை முடியும் வரை, அதாவது செப்டம்பர் மாதம் வரை இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஐரோப்பிய நாடுகளின் அரசுக்கு அந்த நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த திட்டத்தால் பாரிஸ், பியூவஸ், ட்ரென்ஃபஸ் சவுத், பால்மா, அலிசென்ட், மலக்கா, மிலன், பெல்ஜியம், கரோக்கோவை போன்ற வானூர்தி நிலையங்களில் ஏற்கனவே பல மணி நேரங்கள் காத்திருப்பு நிலப்பதாகவும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. பேரழிவை தவிர்க்க இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது மட்டுமே நம்முன் உள்ள ஒரே வழி என்கிறார் ரோம் வானூர்தி நிலைய இயக்குனர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கிரீஸ் நாடு கோடைகாலம் முடியும் வரை இந்த திட்டத்தை ஏற்கனவே தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ரோம் வானூர்தி நிலைய அதிகாரியோ பேரழிவை தவிர்க்க இந்த நிறுத்தி வைப்பு மட்டுமே ஒரே வழி என்று கூறியுள்ளார். பெர்லின் வானூர்தி நிலையத்தில் பயணிகளுக்கு 1 முதல் 2 மணி நேரம் வரை காத்திருப்பு ஏற்படுவதாகவும் இது கோடையில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மாறும் எனவும் இயக்குனர் வேதனை தெரிவித்துள்ளார். இதே போல பிரித்தானியாவின் டோபஸ் துறைமுகத்தில் இந்த கட்டுப்பாட்டு முறையால் மாபெரும் நெரிசல் ஏற்படலாம் என்ற கவலை நிலவுகிறது. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் பதற்றத்துக்கும் நிலை வரும் சூழ்நிலையில் இந்த சிக்கலை தீர்க்க ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை எந்த ஒரு மாற்று வழியையும் அறிவிக்கவில்லை என்பது பயணிகளிடையே பெருங்கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.